செஞ்சி அருகே கனமழையால் நிரம்பிய வராக நதி அணையிலிருந்து வெளியேறக்கூடிய உபரி நீரில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் குளித்தும் செல்ஃபி எடுத்தும் வருகின்றனர். கூடுதல் தகவலோடு நிகரானுடைய செய்திகள் குணாநிதி விவரம் என்ன? தேவா, செஞ்சி பகுதியில் இருக்கக்கூடிய வராக நதியில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கக்கூடாது. அதாவது சோழபுரை பகுதியில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை முழுவதுமாக நிரம்பி அணையிலிருந்து உபரி நீர் என்பது தற்போது வெளியேறி வருகிறது. இருப்பினும் இதனை காண்பதற்காக அருகிலுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் அப்பகுதிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து ஆபத்தை உணராமல் கொட்டும் மழையிலும் அப்பகுதியில் பொதுமக்கள் இளைஞர்கள் அணையில் குளித்தும் புகைப்படம் எடுத்தும் வருகின்றனர். இதனை தடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது அசம்பாவிதங்கள் ஏதாவது ஏற்படும் முன்பாக அப்பகுதியில் தடுப்புகளை ஏற்படுத்த வேண்டும், எச்சரிக்கை பலகைகளை வைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை என்பது எழுந்துள்ளது. தொடர்ந்து அப்பகுதியில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் இளைஞர்கள் தண்ணீரில் குளிப்பதை தொடர்ந்து அப்பகுதியில் அதிகரித்து வருகிறது. தற்போது இதனை தடுக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி குணாநிதி. தருமபுரி மாவட்டத்தில் அரூர் வனப்பகுதியில் மழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நிகரானுடைய செய்தியாளர் சுகுமார் விவரம் என்ன? தேவா, தருமபுரியில் கடந்த காலை முதல் தற்பொழுது வரை கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக அரூர் வனப்பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சித்தேரி, சிட்லிங், கோட்டப்பட்டி மற்றும் வெள்ளாடு உள்ள பகுதிகளில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் பீனி ஆறு மற்றும் உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. அதாவது சென்னை வானிலை மையம் தருமபுரி உள்ளிட்ட சில மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுபட்ட நிலையில் தருமபுரியில் அரூர் பகுதியில் மட்டும் அதாவது குறிப்பாக மாலை 5 மணி நிலவரப்படி 150 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. தீர்த்தமலையிலும் மாம்பட்டியில் 130 மில்லிமீட்டர் மழையும், பரையப்பட்டியில் 120 மில்லிமீட்டரும், சூரியகடை வனப்பகுதியில் 115 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதால் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு பகுதிகளில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் கிராமங்களுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. காற்றாற்று வெள்ளம் குறைந்த பிறகே மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு செல்ல நேரிடும். இன்று அதிக மழை பெய்யும் என தெரிவித்திருந்த நிலையில் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பகுதிகளில் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 6 பகுதிகளில் செல்லக்கூடாது, யாரும் ஆற்று பகுதியை தாண்டக்கூடாது என குறிப்பிட்டிருந்த நிலையில் இப்பொழுது இந்த மழையானது அதிக அளவு பெய்துள்ளதால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தேவா, தகவலுக்கு நன்றி சுகுமார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 10 நிமிடத்திற்கு மேலாக கனமழை கொட்டியிருக்கிறது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் சிவா விவரம் என்ன? தேவா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தா வடகிழக்கு பருவமழையானது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ராணிப்பேட்டை பார்த்தீங்கன்னா கனமழை பெய்திருக்கிறது. குறிப்பாக ராணிப்பேட்டை, வாலாஜா, ஆற்காடு உள்ளிட்ட அரக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது இந்த கனமழையானது பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பேறு பெயர் சென்று கொண்டிருக்கிறது. இந்த கனமழையானது தற்போது தொடர்ச்சியாக 5:30 மணியிலிருந்து தற்போது வரை கனமழை பெய்துள்ளது. தேவா, மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை மேற்பாடுகள் நடவடிக்கை கொண்டு குறிப்பாக தற்போது பாலாற்றில் 6000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த கனமழை கிட்டத்தட்ட ஒரு மாவட்டத்தில் இந்த கனமழையின் காரணமாக ஒரு 160 ஏரிகளுக்கு மேல் நிரம்பியிருக்கு. தேவா, தகவலுக்கு நன்றி சிவா.